மார்க் 4:35-41 முடிய ஆண்டவர் சீஷர்களோடு படகிலே போகிறார். அப்பொழுது பலத்த காற்று வருகிறது, புயல் வருகிறது. சீஷர்கள் எல்லாம் பயந்து போகிறாங்க. அப்பொழுது இயேசு காற்றை பார்த்து அதட்டி அமைதல் உண்டாக்குகிறார். பிறகு அவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது பாருங்க. சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? ஆமென். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்க விசுவாசம் இல்லாம போச்சு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாம் வாசிக்கிறோம், 2ஆம் மரணத்திலே யாரெல்லாம் பங்கடைய போகிறார்கள் என்கிற ஒரு சிறு பட்டியலை கொடுக்கிறது. அந்த பட்டியலில் முதல் இருக்கிறது யாருன்னா பயப்படுகிறவர்கள், 2வது அவிசுவாசிகள். நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமான பாவமா இருக்கு. ஆனா முதல் சொல்லப்பட்ட இந்த 2 விஷயம் மட்டும் எல்லா மனிதர்களிடத்திலும் ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஆண்டவர் ஏன் இதை சொல்றாரு? இதனுடைய கிரேக்க பதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பயம் என்றால் டைலோஸ் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த டயலோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை 3 இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயம் எதை குறிக்கிறதுனா, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த புயல் என்னை என்ன செய்ய போகிறது, நான் மடிந்து போவேனோ, எனக்கு நாச மோசம் ஏற்படுமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம் பார்த்தீங்களா? அந்த பயத்தை தான் இது குறிக்கிறது. 2வது அவிசுவாசம். இதனுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் அப்பிஸ்டோஸ் என்று சொல்வார்கள். வித்தவுட் ட்ரஸ்ட் இன் காட், தேவன் மீது நம்பிக்கையற்று இருப்பது, ஆண்டவரை விசுவாசியாமல் போவது. இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை, அவருக்கு அதை பிடிக்கலன்றதை நாம் அந்த இடத்துல இருந்து வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் வரும்போது என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நாம் எதையுமே கையாள முடியாது, எல்லாம் நம்முடைய கைமீறி போனது மாதிரி தெரியும். 2வது புயல் என்ன தெரியுமா செய்யும்? நம்மை பயமுறுத்தும். இட் ஸ்கேர்ஸ் அஸ். 3வது இந்த புயலின் தன்மை என்னவென்றால், அது இவ்வளவு நாளாக நாம் விசுவாசித்த சில விஷயங்களை கேள்வி கேட்க வைக்கும். உண்மையிலே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? அவர் என் கூட இருந்தா ஏன் இது வருது அப்படின்னு சொல்லி நம்மை கேள்வி கேட்க அந்த புயல் தூண்டும். 4வது இந்த புயலின் தன்மை என்னவென்றால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறக்கடிக்கும். அதுதான் அந்த புயலுடைய தன்மை. எப்படி சொல்றேன் தெரியுமா? மார்க் 4:35 வாசிக்கிறோம். என்னன்னா, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் சொன்னது என்ன? லெட் அஸ் கோ, நாம் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த படவில இருக்கும்போது புயல் மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் கண்டிப்பா கூட்டு போயிடுவாரு அப்படின்னு அர்த்தம். லெட் அஸ் கோ அப்படின்னு சொன்னாரு. லெட் மீ கோன்னு சொல்லல, நான் அந்த சைடு போக போறேன்னு சொல்லலங்க. லெட் அஸ் கோன்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில விஷயங்களை கொடுத்திருப்பாரு, வாக்குத்தத்தமா கொடுத்திருப்பாரு. உனக்கு பிள்ளை பிறக்கும், உன்னுடைய வீடு கட்டப்படும், உன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி சில விஷயங்களை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அவர் சொன்னதை மறந்து போயிடுறீங்களா? மறக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அவர் தூங்கி கொண்டிருப்பது போல தெரியலாம், ஆனால் கவலைப்படாதீங்க. அவருடைய தெய்வீகம் எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கும். உங்கள் புயலை அடக்க அவர் வல்லமை கொண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கப்பலும் பத்திரமாய் கரை சேரும். காரணம், இயேசு உங்கள் படவில் இருக்கிறார். மை காட் இஸ் ஆம்னிஷியன்ட். என்னுடைய ஆண்டவர் சர்வ ஞானியா இருப்பதினால் நான் புயலிலே எங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் அறிவார். 2வது, my God is omnipresent, so he is with me wherever I am in the storm. அவர் சர்வ வியாபியாய் இருப்பதினால் நான் புயலிலே கஷ்டப்படும் போது அவரும் என்னோடு கூட இருக்கிறார். 3வது, my God is omnipotent, all powerful. Amen. He has the power to bring me through the storm. அவர் என்னை புயலின் சீற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வர, அதிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லமை கொண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. உங்கள் விசுவாசம் அற்று போக வேண்டாம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றி இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.